நிமிர்ந்துட்டா தான் நான் சொல்கிறவங்களும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறலாம். இதாக இருக்கக்கூடாது, ஸ்டிஃபாக இல்லை, எல்லாம் ரிலாக்ஸாக இருங்கோ, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இல்லை நான் பிள்ளையாக இதெல்லாம் சொன்னோம். இப்போ இங்கே இந்த நண்பர் அவர் புத்த துறவி, அவர் புத்தருக்கு மேலே தியானம் பண்ணுவார். நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் இல்லை மதம் ஏரியா இல்லை ஜெய்சனதுக்குள்ள அப்புறம் அது பண்ணும். எங்களோட நாட்டு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு சர்ச்சு நிறைய அப்பம் சாப்பிட்ருக்கு. எங்களோட மாமா கிறிஸ்டியன் ஃபாதர், உண்மையை சொல்லணும், மரியதாசன் எங்களோட ஆன்டி கிறிஸ்டியன் சிஸ்டர். அது ஓகே, என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை இல்லை, எம்மதமும் சம்மதம் ஓகேயா. அப்போ என்ன சொல்கிறேன்டா, கண்ணை மெல்ல மூடுங்க எல்லோரும். நான் சொல்கிறத கேட்டு கண்ணை மூடுங்க, நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கோங்க. மெல்ல மெல்ல மூடுங்க, நிமிந்துருங்கோ, கண்ணை மெல்ல மூடுங்கோ. அதை சொல்ல உள்ள கமலம் சொல்லுங்க. ஏண்டா இதயம் சொல்லுங்கள், இதயம். இதில் வெள்ளை நிற மல்லிகையோ நம்மளோட ஊரில் சுவாமி விபுலானந்தர் உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அதாவது நம்முடைய இதயம் தான் இறைவனுக்கு வேணுமா. அந்த இதயத்தில் நான் இறைவனும் இருக்கிறான், நானும் இருக்கிறேன். நல்ல மனக்கண்ணால் பாருங்க, அந்த இதயத்தில் மனக்கண்ணால் அழகான ஒரு தாமரை மலர், அது தங்கத்தால் செய்த தாமரை மலர் ஜொலிக்குது, நல்லா தங்கத்தை பார்த்துக்குது. அப்படி ஒரு மனக்கண்ணால் ஒரு தங்க மலர் தாமரை மலரை பாருங்கள். அந்த தாமரை மலரில் இப்போ பிள்ளையாரை கும்பிட்றவங்க பிள்ளையாரை, முருகனை கும்பிட்றவங்க முருகனை, சிவருமானை கும்பிட்றவங்க சிவலிங்கம் அல்லது நடராஜர், இது தாயாரை கும்பிட்றவங்க தாயார். உங்களோட இஷ்ட தெய்வத்தை அந்த தாமரை மலரில் வீட்டிருக்க செய்யுங்க, கூப்பிடுங்க, சொல்லாங்க ஆவாக யாமி, பெருமானே நீ எங்கே நிறைந்திருக்கிறாய், ஆனால் நான் தியானம் பண்ணுவதற்காக என்னை இதயத்தில் வந்து வீட்டிருப்பாய் சொல்லி கூப்பிடுங்க. அப்போ உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட இதயத்தில் கண்ணு மூடும், கண்ணமெல்லாம் மூடும், எல்லோரும் நான் பார்த்தோம்னா உங்களோட இஷ்ட தெய்வம் இதயத்தில் இருக்கிறார். அது சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இப்போ பிள்ளையாரை கும்பிட்றவங்க ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ, முருகனை கும்பிட்றவங்க ஓம் ஸ்ரீ சரவண பவாய நம, சிவபெருமானை கும்பிட்றவங்க ஓம் நம சிவாய், தாயாரை கும்பிட்றவங்க ஓம் சக்தி பராசக்தி, ஹனுமானை கும்பிட்றவங்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், நாராயணனை கும்பிட்றவங்க ஓம் நமோ நாராயணாய. இப்போ உங்களோட மந்திரத்தை அந்த இஷ்ட தெய்வத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு மனக்கண்ணால் உண்ட இஷ்ட தெய்வத்தை, இதயத்தில் இருக்க இஷ்ட தெய்வத்தை கவனமாக பார்த்து கொண்டு நீ தியானம் செய்ய போகிற. நான் 3 தரம் ஓம்னு சொல்லுவேன், அப்புறம் தியானம்னு சொன்னால் உண்ட இதயத்தில் இருக்கிற உண்ட இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணால் அற்புதமாக பார்த்து கொண்டு அவர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தியானம் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் மந்திரம் விடக்கூடாது. ஏண்டா மனம் அங்கஞ்செல்லாம் ஒன்றா உருவம் சிலவிட போகலாம், ஆனால் மந்திரத்தினே விடக்கூடாது. அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இஷ்ட தெய்வத்தை, உங்களோட இஷ்ட தெய்வத்தை இதயத்தில் பார்த்து கொண்டு தியானம் செய்யும். நான் 3 தரம் ஓம்னு சொல்லுவேன், அப்புறம் தியானம், மன ஒருமைப்பாடு. நான் முதலே சொன்னோம், ஃபோக்கஸ், மன ஒருமைப்பாடு, இதுதான் நம்மளோட குறிக்கோள். அப்போ அதுக்கு இதை நம்ம செய்ய போகிறோம். மன ஒருமைப்பாட்டை நம்மளோட இஷ்ட தெய்வத்தில் உருவத்தை பார்த்து கொண்டு அவரை மந்திரத்தை சொல்லிக்கொண்டு செய்ய போகிறோம். ஓ எல்லாம் சொல்லுங்க. ஓ தியானம். இதய தாமரையில் வீற்றிருக்கிற நம்முடைய இஷ்ட தெய்வத்தை மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர மந்திரத்தை நான் சொல்லிக்கொண்டு அவர திருவருளுக்காக நான் தியானம் செய்கிறேன். எல்லாம் ஓடுறது, ஆனால் நான் வின்னர், வெற்றியாளர். ஆகவே எனது மனம்
எனது இதயத்தில் இருக்கிற இஷ்ட தெய்வத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. நான் அவர் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மன ஒருமைப்பாடு, ஃபோக்கஸ். என இதயத்தில் வீற்றிருக்கிற என் இஷ்ட தெய்வத்தையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரது பெருமை வாய்ந்த மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனம் எனக்கு அடிமை, நான் மனதுக்கு அடிமை இல்லை. ஆகவே நான் சொன்னபடி இந்த மனம் எனது இஷ்ட தெய்வத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனது மனம் என இதயத்தில் வீற்றிருக்கிற என இஷ்ட தெய்வத்தை நோக்கி குவிந்துள்ளது. அவரது மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரை அழைத்து கொண்டிருக்கிறேன். பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் என்னை பார்த்து புன்னகை பூக்கிறார். எனக்கு அபயகரத்தால் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனது இஷ்ட தெய்வத்தின் திருவருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறேன். அடைந்து கொண்டிருக்கிறேன். அடைந்து விட்டேன். அவர் அங்கின் நிறைந்தவர் மாத்திரமில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் அதுவும் மாத்திரமில்லை, அவர் எல்லாம் வல்லவர். எனது உண்மையான நல்ல ஆசைகளை நிறைவேற்ற அவரால் முடியும். வேறு ஒருவராலையும் முடியாது. ஆகவே நான் மன ஒருமைப்பாட்டோடு பக்தி சிரத்தையோடு எனது இஷ்ட தெய்வத்தை நான் வணங்குகிறேன், தியானிக்கிறேன், அவரது மந்திரத்தை சொல்கிறேன்.
இப்ப நீங்க இந்த தியானம் பண்ணக்குள்ள என்னென்ன சவால்களை சந்திச்சீங்க? மனம் ஓடிச்சு அப்படி யாராவது இருந்துச்சா? இல்ல உருவம் அப்படி இருந்தா எல்லாருக்கும் இருந்த ஓடுனது தானே, ஒரு இடத்துல நின்று இருக்காது. ஆனா திரும்ப திரும்ப என்ன செய்யறோம், அதை நம்ம திரும்ப கொண்டு வரோம். இப்ப அது வந்து ஈஸியா செய்யறதுக்கு அப்படி நான் ஒரு வழி சொல்றேன். இப்ப சுவாமிஜி வந்து நம்ம கமெண்ட்ரி சொன்ன, நீங்க கமெண்ட்ரி என்ன, நீங்க இப்ப தியானம் பண்ணக்குள்ள அதுக்கு பேக்ரவுண்ட்ல சுவாமிஜி சொல்லிட்டே இருந்தாரு, இஷ்ட தெய்வத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க தியானம் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா 2 விஷயம். ஒன்று உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மந்திரம், அடுத்தது அவரோட திருவுருவம். இப்ப இன்றைக்கு தான் இந்த ஜப சகித உருவ தியானம் வேண்டா கேள்விப்படுறேன் என்று சொல்றாங்க. கொஞ்சம் கை வைக்கணும். இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது, இது முதல்ல இப்படி என்ன தெரியாது. சரி, ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ. என்னன்னா நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்குன்னு. அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க இப்ப சொன்னீங்க தானே, அவங்களோட உருவத்தை வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க உங்களோட ஆன் டைம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா, ஒரு அழகான உங்களோட இஷ்ட தெய்வத்துல திருவுருவம். இப்போ சிவருமானா இருந்தா அவர் ஒரு அழகான உருவம், சிவலிங்கம் பூஜை செய்யறவங்களும் இருக்கு. அப்படின்னு சொன்னா அது ஒரு அழகான உருவத்தை தெரிவு செஞ்சு கொள்ளுவோம். ஏன்னா இப்ப ஒரு நம்ம இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணி இதை ரெகுலரா தொடர்ந்து செய்ய போறோம். அப்படின்னு சொன்னா இது நம்மளோடயே இருந்து நம்மளோடய கூட்டிட்டு போற ஒரு விஷயம். என்னபடியா நீங்க வந்து உங்களோட ஒரு நல்ல டைம் எடுத்து நிறைய நீங்க கூகுள்ல போனீங்கன்னு சொன்னா அழகான படங்கள் வரும். அப்ப இஷ்ட தெய்வத்துல ஒரு அழகான திருவுருவத்தை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியா செய்யணும். இப்ப இன்னைக்கு செய்துட்டு 2 நாள் விட்டுட்டு செய்யறது இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எழும்புறீங்களோ 6 மணிக்கு எழும்புறீங்களோ, நீங்க ஸ்பெஷலி படிக்கிறார்கள் எல்லாரும், நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண முதல் நீங்க தியானம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து கூட இருக்கும். அப்ப உங்களால வந்து நீங்க இதை வந்து தொடர்ச்சியா செய்யுங்க. காலையில பின்னேரம் 2 நேரம் செய்யுங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் கிடைச்சா 5 நிமிஷம் செய்யுங்க, 10 நிமிஷம் கிடைச்சா 10 நிமிஷம் செய்யுங்க. ஆனா தொடர்ச்சியா செய்யுங்க. நீங்க செய்துட்டு போகக்குள்ளே உங்களுக்கு விளங்கும், முதல் நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கேன் என்ற ஒரு மன ஒருமைப்பாடு எவ்வளவு கூடி இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். மற்றும் கொஞ்சம் புனிதமா தொடங்கக்குள்ள கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படி எல்லாம் செய்யுங்க. அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன சொல்ற அந்த மனநிலை, அந்த மனப்பாங்க அப்படியே வந்துடும் உங்களுக்கு, அந்த இஷ்ட தெய்வத்தோட ஒன்றிச்சு போறது. சரியா? அடுத்தது இந்த படத்தை அப்படி செலக்ட் பண்ணணும், அதை மாற்றக்கூடாது. அதை சொல்லலை, அது என்ன சரியானே, நீங்கள் நேரம் விடுங்கோ. ஆனால் ஒரு உருவம் செலக்ட் பண்ண பிறகு அதை மாற்றாமல் இருக்கக்கூடிய அளவு பெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ விளங்குமா, நிமிந்திரமா, இப்படி இருந்தா ஐயோ இந்த மணியை போட போகிறான்னு நிமிந்திரம். சரியா? அதில் முக்கியம் நான் அடிக்க சொல்லி கொண்டிருக்கு. நல்லா தெரிவு செய்யுங்கப்பா. அந்த கூகுளில் சொன்ன மாதிரி இன்னும் பிள்ளையாடுற படம் ஆயிரக்கணக்கில் இருக்குது, எல்லாரும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கொண்டு போய் இல்லை ஒரு வாரம் எடுங்களேன், 8-9 நாள் எடுத்து இதுதான் அதை செலக்ட் பண்ண போகிறோம். மாற்றாமல் இருக்கக்கூடிய என்ன மனம் மாறிக்கொண்டிருக்குமே, மனம் தானே மாறு, அது முக்கியமான பாயிண்ட். ஓகேயா? வேறு என்ன சொல்லணும்? சொல்லியாச்சு இல்லை அம்மா சொல்லுங்க. 2 விஷயம் இருக்குது எங்கள் மகேசன் ஐயா. தெய்வத்தால் ஆகாதெனினும் சொல்லுங்க, முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். சொல்லுங்க, இது நான் வாழ்க்கையில் வெற்றி 2 பண்ணணும்னு சொல்லணும். ஒன்று சுயமுயற்சி, மற்றது இறைவனின் கருணை. பாருங்களா, அதில் என்ன இருக்குது? தெய்வத்தால் ஆகாது, கடவுளால் முடியாடி கூட இல்லை, இந்த மெய் வருத்த நாம் வருந்தன்னு சொல்லி கொண்டு இருந்தேன் இல்லை, உடம்பை வருத்தி செய்தால் கூலி தரும். அப்போ அது முதலாவது, அதாவது உண்ட முயற்சி. சரிதானே? 2வது இறைவனின் கருணை சொல்லக்குள்ள பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய வெற்றியாளர் இருக்கிறாங்க. வெற்றியாளர்ண்டா வேணாம், எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கை இழந்துட்டாங்க. ஏன்னா திருப்தி இல்லை, பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கேயோ இடத்துல வறுமை. அது எல்லாருக்கும் பாரத காரணம் அந்த கடவுளாய் உண்டு. சொல்லுங்கள், உண்டு சைவர் சொல்லுங்க. ஒரு 100 சைவர் இருந்தாலும் அதுக்கு ஒரு பெருமதியும் முடியும் சொல்லமா இல்லை. ஒன்று இருந்தால் ஒன்றுக்கே பெருமதி இருக்குது. அப்போ நம்ம இது ஏன் செய்யணும்டா, நம்மளோட இந்த சைவரோடு சேர்ந்து என்ன வேணும், ஒன்று தெய்வம். சரி, பெங்கள்கிட்ட எல்லாம் 2 இருக்குது. என்ன இருக்குது? ஒன்றும் இருக்குன்னு சைவரும் இருக்குது. நிறைய பேர்கிட்ட ஒன்றும் இல்லை சைவரும் இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு இப்போ நீங்கள் எல்லாம் திரும்ப சொல்கிற மாதிரி உங்களை பார்த்தோன்னே என்னது
துள்ளி திரியும் காளை பருவத்தை என் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாதகனே என்று அவர் திட்டுறான். இந்த வயதில் இப்படியெல்லாம் இருக்க இயற்கை ஒரு சர்வசாதாரணம் மனங்கோடுறது அது. ஆனால் என்ன அந்த நேரத்தில் என்ன சொல்லணும், நான் இது சொல்கிறது கோல்டன் பீரியட். அந்த யுவராஜா அற்புதமான நண்பர், அவர் சொல்லுவார், மகனே 5 வருஷம் பஞ்சில் கடிச்சிட்டு என்ன நீ முயற்சி பண்ணால் 50 வருஷம் சந்தோஷமாக இருப்பாய். இப்போ நாங்களாம் அப்படி தான் 5 வருஷம் பல்ல கடிச்சு இப்போ 50 வருஷம் என்ன லைவ் சிங் அண்ட் டான்ஸோவில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதை மாதிரி இப்படி என்ற மனம் மாறுறது இதெல்லாம் இந்த உடல்ற இந்த வயதுற என்னது வயது கோளாறு கைதட்டுங்களார், அது வயது கோளாறு. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் உண்டு, அதை அடைந்தே தீர்வு. சொல்லுங்கள், எனக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் உண்டு, அதை அடைந்தே தீருவேன். அப்போ 2 ஒன்று இறைவன் உண்டு, மற்றது முயற்சி இன்னொன்று, 2ம் வேணும். இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுளை நம்பாமல் நாஸ்திகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெற்றியாளர்கள், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் அவங்களோட வெற்றி இல்லை நிரந்தரமாக இருக்கேன். நான் மற்ற பக்கம் குற்றம் உள்ள மாதிரி அது சொல்லுவாங்க. இந்த சொல்லியாச்சா வேறு என்ன சொல்லணும்? என்னப்பா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அது நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லுவா. ஓ வெரி குட். ஐயா சொல்கிறாங்க மிக முக்கியம். நம்மளோட மனதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீ எதை தொடர்ந்து செய்கிறையோ அதை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். அதில் நீங்கள் இந்த தியானம் பண்ணக்குள்ள உங்களோட வீட்டில் நிமிர்ந்துருமா, வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குது தானே இல்லையா, இருக்குது. அதுக்கு முன்னுக்கும் ஒரு 2 நிமிஷத்தில் 5 நிமிஷம் அதை கிழக்கு அல்லது வடக்கை பார்த்துட்டு இருக்கும். சரியா? இப்போ உங்களோட பார்த்தீங்கன்னா என்ன கிழக்கு அல்லது வடக்கு, ஏன்னா இஷ்டதெய்வம் எங்கே இருக்கோ அதை பார்த்தாலும் அது ஓகே. அந்த திசையை மாற்றக்கூடாது. அது என்ன சொல்கிறாங்க கவனம் கேட்கணும். இப்போ நம்ம ஜப சைத்த உருவ தியானம். இப்போ கண்ணை மூடினோன்னு உருவம் தெரியணுமே, ஆனால் நிறைய பேர் உருவம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, கண்ணை முழிச்சு இல்லை அந்த உண்ட இஷ்டத்தை திரும்பவும் பார்த்துட்டு கண்ணை மூடும். அந்த உருவம் வந்ததா வந்துட்டு அப்போ ஓகே கண்ணை மூடும், இல்லாட்டி திரும்ப முழிச்சு பாரு. விளங்காமா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இப்படி தட்டுறக்கூடிய வரும் கட்டாயம் வரும். இதை நீங்கள் ஒழுங்காக செய்தா இது பெரிய விஷயம். அப்போ அடுத்தது திசை, அடுத்தது ஒரு ஆசனம், ஒரு என்ன சின்ன ஒரு வெட்டியோ ஏதோ அதை மாற்றக்கூடாது. கழுவிட்டு 2 வச்சுக்கொள்ளுங்க, 1 கழுவிட்டு இல்லை அதையே மாற்றக்கூடாது. அடுத்தது உடுப்பை கூட இல்லை நீங்கள் தியானம் பண்ணுறப்ப நான் சார் இந்த வெட்டியாது ட்ரவுசர் ஷூட்டு போட்டு போட்டால் அந்த தியானம் வராது. முடிஞ்ச வரையில் இல்லை ஒரு சாரியோ சாதாரண உடுப்போ ஒரு சின்ன ஒரு வேட்டியோ இல்லை ஐயா அது உடுப்போ சரியா மகேஸ்வரன், அதுக்கு முக்கியம். வேறு நேரம் கைதட்டுங்களா பயோக்குலோக்கா இந்த மனதுக்கு ஒரு வளான பழக்கம் இருக்குது. நான் 3:30க்கு எழும்புகிறேன், இன்றைக்கு 3 மணிக்கு எழும்பினேன். இதை காண எல்லாம் வைக்கிறேன், ஆனால் எல்லாத்துக்கும் முன்னே கண்ணுமணி வெட்டுரும். அது அப்படி பழக்கம் சொல்லுங்க, பழக்கம். மைண்ட் இஸ் அ ஹேபிட் சொல்லுங்க, அதுக்கு ஒரு பழக்கம். அப்போ நீ ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எழுந்து வைங்களோ இல்லை எழும்பிட்டா ஒரு 7 நாள் பல்ல கடிச்சிட்டு 5 மணிக்கு எழும்பிட்டா 8ஆவது நாள் நீ ஒன்றிஞ்ச தானானி முடிப்பா. அப்போ நேரத்தையும் அது பொருத்தமாக நேரம் மாற்றக்கூடாது. நான் என்ன நேரத்தை சொல்லுங்க மாற்றக்கூடாது, அதே நேரத்தில் செய்யும். சரியா சார் கதைடுமா? இது தயவு செய்து கேளுங்க. நாங்களாம் வெற்றியாளர்கள், அந்த தைரியத்தெல்லாம் அவங்க சொல்லணும். அதையும் இந்த ஆடியம் இல்லை. நீங்கள் சிங்களம் படிக்க தெரியான்னு சொன்னேன். நான் 8ஆம் வகுப்பு ஒருவரும் சொல்லலை சிங்களம் படி. பள்ளிக்கு போனான்ட்டங்கட அம்மா சொன்னான், பள்ளிக்கு படிக்கண்டி யாரும் சொல்லலை. 8ஆம் வகுப்பில் உதாரணத்தை சொல்கிறேன் இல்லை, நான் சிங்களம் படிக்க தொடங்கி ஆங்கிலம் படிக்க தொடங்கி இல்லையா படிக்கத்தான் ஒரே சர்டிஃபிகேட்டில் 3 பொழுதையும் பாஸ் பண்ணி ஆடியோ என்ன சொல்ல வரேன்டா. எனது முன்னேற்றத்துக்கும் அதுக்கு எதிர்மாற அது சொல்லக்கூடாது இல்லையா. எனது முன்னேற்றத்துக்கு நானே காரணம், வேறு யாரும் இல்லை. சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்? இதே இதில் வச்சுக்கொள்ளுங்க.
நான் என்ன சொல்ல போகிறேன், இல்லை பள்ளி போனாம் படிக்க வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. ஆனால் நான் செய்து காட்டுகிறேன். சரி, அப்போ இது தீது நன்றும் பிறதரவார தமிழில் இருக்குது. மானி வேறு ஒருவரும் இந்த முன்னேற தடுக்கவே முடியாது, கடவுளும் முடியாது. எஸ். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எனது முன்னேற்றம் சொல்லுங்க என் கையில், எனது விதியை தீர்மானிப்பது நானே தான். நானும் ரெபல் ஒன்று வார்த்தை, இது நம்மட சாப்பிட நானும் ஞான பிறந்து வளர்ந்தேன். தயவு செய்து அவங்க சொல்கிறது கேட்க, எனக்கு நம்ம விதிமான், நம்ம ஏழைகள், நம்மளால் என்ன முடியும்? இது பட்டு போய் முற்றிலும் போய் அப்படியே நான் உங்களுக்கு முன்னே நிற்க முடியாது, தெரியுமோ? முழுதும் போய் யாழி நான் என்ன வேணும், எனக்கு எதிராக சொல்லுங்க, நம்மளோட மாலர் எனக்கு எதிராக ஒரு ஆள் சொல்லுங்க, ஆகும் முடியாது. சொல்கிறேம்மா, இவங்க சொல்கிறது போய் அப்படியா, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஆனால் சொல்கிறேம்மா நடக்காகும் சொல்லியா என்ன வெளியே அவள் பிள்ளைக்கும் எங்களோட அம்மா சொல்லுவா, நான் ஏழை. நான் சொன்னேன், நீ ஏழையாக இருந்துட்டு போ, நான் ஏழையாக இருக்க மாட்டேன். ரெண்டு பெரிய கோடீஸ்வரன் ரெண்டு நான் பார்க்க போகிறேன். ஒருவனை மெட்ராஸில் ஸ்டீல் ஃபேக்ட்ரி விட்டிங்களா, ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்கான ஓனர், அவர் உடம்பு விட்டால் நான் பார்க்க போகிறேன் இப்போ ஆகஸ்ட்டில். என்ன சொல்கிறேன் இல்லை, நானுங்க நான் மழகா தான் இருப்பேன், நீ ஏழையாக இருப்போம். ஸோ இதை கேட்காதவங்க, அது போய் முதலாவது போய் அவங்க சொல்கிறது போய் பாருங்க. இந்த எலன் மஸ்க்கு, இந்த உலகத்தில் உள்ள பெரியவங்களாம் நம்ம மாதிரி இருங்க, சாதாரணம் ஒரு அவங்களுக்கு கொம்பொண்டு முளைக்கல, ஆனால் செய்து காட்டுகிறேன். சொல்லுங்க, எனது வாழ்க்கையில் குறிக்கோள் உண்டு, அதை நிறைவேற்றியே தீருவேன், என்னால் முடியும், செய்து காட்டுகிறேன். அவ்வளோதான். நான் இந்த சொல்லுங்க, ஏன்னா நம்ம ஆக்களை நீங்கள் அவங்க மரியாதை கொடுங்க, சொல்கிறது கேட்கானே. ஏன் சொல்கிறேன்டா, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன முடவன் கொம்பு தேரு காசப்படலாம், என்ன அநியாயம் பாருங்க. இல்லை உங்களுக்கு இந்த அக்கரைப்பத்தில் நம்மளோட நண்பர் அவர் சயின்டிஸ்ட். இந்த அக்கரைப்பத்திலே அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த மனிதன் நம்மளோட ஊருக்கு உதவி செய்யலைன்ட்டு. அது தெரியும் என்ன எப்படி. இப்போ நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கேன்டா, இவங்கெல்லாம் உருப்படாத முண்டங்க ஒன்றும் செய்யறது. சார் அமைக்கரை அவங்க அட்ரஸே இல்லை, ஆனால் இஸ் சயின்டிஸ்ட், வெரி ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அப்போ இதே ஊரில் தெரியும், இந்த சாண்டோ சங்கரதாசன் சொல்லு, அவர் நெஞ்சில் யானை நின்றது, அவரோட பேர் என்னது கலியுக பீமன். இது நம்மளோட ஊர். இந்த வாழையர் அறியுமா, வாழையரா என்னையா? அவரை எங்களுக்கு படிப்பிச்சவங்க இல்லை, அவர் இதே நெஞ்சில் உண்மையில் யானை நின்று தெரியுமா, அந்த பழைய ஒன்று போட்டு அவன் மைசூர் மகாராஜா அவருக்கு ஒரு கலியுக பீமனோட ஒரு இந்த சில்வர் கதையை ஒன்று கொடுத்துருக்கு. அது இருக்குது அந்த ஃபோட்டோ. ஐயா அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த குழந்தைகள் எல்லாரும் கொடுக்கும். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். பாரு ஏன் சொல்கிறேன்டா, இதே ஊரில் உலக பிரசித்தி பெற்ற ஏன்னா உடல் வலிமை இல்லை மன வலிமை சயின்டிஸ்ட் நான் கொம்பா முளைச்சிருக்கேன் அவனுக்கு. ஆமாம் ஐயா, நான் சரியாக சொல்கிறேன், ஐயாட்ட கேட்குறேன். எஸ். ஸோ என்ன சொல்கிறேன், கைதடுங்க எல்லாரும். நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சுங்க, ரெபல். சரியா? நீங்கள் தயவு செய்து சொல்கிறவர் இவருக்கு அதிகாரம் வேணும். சரியா? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் செய்து காட்டிட்டு இல்லை நான் சொல்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் செய்து காட்டின முடியாது சொல்கிறவங்க. ஓகேயா? ஆனால் நம்மளோட அம்மா அப்பா இல்லை, அவங்க ஒன்றும் செய்யலை, பாவம். நம்மளோட அம்மா அப்பா மரியாதை கொடுங்க. நான் அவங்க சொல்கிற முழு இருந்தால் அவர் யார் நீங்கள் எதிராக சொல்லுங்க, நோ வேண்டாம். நம்ம குட்டி சொல்கிறது தான் காரணம், அம்மா அப்பா இல்லையே. கழுதை குதிரை சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிற மூளையில் பதியுது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்து. அதனுடைய கவனமாக இருங்கோ. நான் முன்னேறி காட்டுகிறேன் சொல்லுங்க. அவ்வளோ கைதட்டுங்க. ஓகே. என்னது? எஸ் எஸ் எஸ். இது வெளிநாட்டில் ஒரு ரிசர்ச் செய்தாங்க. அது எந்த நாம இருக்கு நல்ல சாஃப்ட் நல்ல மணல் அதை வச்சுட்டு ஒரு நாமத்தை தான் அவங்க சார் கொடுமை ஒரு பேரை சொல்ல அந்த பேருக்கு ஒரு உருவம் அந்த மணலில் வந்து அது ஜப்பையோ நீங்கள் கொடுத்ததில் சுவாமி சிவாந்தி இருக்குது. என்ன அர்த்தம்டா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் ஒரு உருவம் உண்டு. சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் ஒரு உருவம் உண்டு. சரிதானே? ஓம் ஸ்ரீ கணேஷாய நம உதாரணம். சரியா? பிள்ளையார மந்திரம் தான் எடுக்கணும்.
நீ சொல்ல அந்த பிள்ளையார உருவம் உண்ட கண்ணுக்கு தெரியாட்டி கூட அது ஆகும். அவர் முன்னு தான் நிற்கிறார், எங்கும் பறந்தவர். ஓம் நம சிவா சொல்லுங்க. இந்த மந்திரம் சொல்லக்குள்ள அந்த பெருமாண்ட உருவம் ஆகுது, அவர் முன்னுக்கு தான் நிற்கிறார். ஓம் ஸ்ரீ சரவணபவாய நம சொல்லுங்க. அவரோட திருவுருவம் அந்த மந்திரத்துக்கும், மந்திரம் அந்த உருவமே தான். ஒரு சந்தேகம் படாது. இப்போ நான் இல்லை ஓம் நம சிவான்னு என்ன நினைச்சாலும் நடக்கும். வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி. ஏன் நான் கும்பிட்ற இஷ்ட தெய்வம் மகனே ததாஸ்து சொல்லுங்க, அப்படியே ஆகட்டும். சரி, ஆனபடியாக வார்த்தைகளை அளந்து பேசு, கவனமாக சொல்லணும், தெரியாமல் ஓகே. அவர் என்ன பெரிய அப்போ நீங்கள் மந்திரம் சொல்லக்குள்ள அது சாதாரணமாக நடக்கல. அந்த தெய்வம், அந்த மந்திரத்துக்குரிய தெய்வம் உனக்கு முன்னுக்கே நிற்கிறார். அது நீ பார்க்க முடியாத காரணம் உன் உள்ள தூய்மை இல்லை, அது வேறு விஷயம். ஓகேயா, கைதட்டுங்க. ரெடியா? அப்படி ரெடியா? இப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் 15 இடியப்பம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் குறைச்சி 10 சாப்பிடுங்க கொஞ்சம், இல்லையா? ஓகேயா, கைதட்டுங்க. தேங்க்யூம்மா, கைதட்டுங்க. தேங்க்யூ. நீ சொல்லு.